உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்ல? பிரச்சனையா? என்னம்மா பிரச்சனை? கை இடிச்சுக்கிட்டப்பவே நான் கிரண் சார் கிட்ட சொல்லிட்டேன், நீங்க இப்படிதான் கேப்பீங்கன்னு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி இப்ப நான் தான். கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகாததுனால கோர்ட்ல எங்களால பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியல. நான் என்னோட கருத்தை சொல்றேன் அனு. ஆனா நாளை பின்ன நீங்க சொன்னதுனாலதான் நான் இதெல்லாம் இப்படி பண்ணேன் அப்படின்னு நீ எதுவும் சொல்லக்கூடாது அனு. நான் எப்பவுமே உங்களை குறை சொல்ல மாட்டேம்மா. என் அம்மா எது சொன்னாலும் அது என்னோட நன்மைக்காக தான் இருக்கும். ஹலோ அனு, நான் தான் ராகினி அம்மா. நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றேன். அவன் ஒரு தப்பு பண்ணிட்டாமா. ஒரு சூசைட் அட்டெம்ப்ட். இபி ஆபீஸ்ல இருந்து ரீடிங் எடுக்க வந்தவங்க தான் முதல்ல பார்த்தாங்க. அவங்க எப்படியோ என்னோட நம்பரை கண்டுபிடிச்சு எனக்கு தகவல் சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்காரு? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. இங்க அவனை கூட்டிட்டு வரும்போது சுயநினைவே இல்ல. தகவல் சொல்றதுக்குன்னு கிரணுக்கு நீ மட்டும்தானமா இருக்க. அப்படி ஒரு எண்ணம் இது வரைக்கும் உங்க யாருக்கும் இல்லையே. கரெக்ட் தான். இது வரைக்கும் பல தப்புகள் நடந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் பேசுறதுக்கான நேரம் இது இல்லம்மா. நீ அவனை வந்து ஒரு தடவை பாருமா. இனி ஒருவேளை அவனை உயிரோடையே பார்க்க முடியலனா உனக்காக தான் என்னையே அவன் வெளியில அனுப்பிட்டான். அந்த வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க கூடாதுன்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டான். இருந்தாலும் ஒரு தேவன்னு வந்தப்போ நான் ஓடி வரலையா? அவன் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுங்கிறதுனால நாமளும் அவன் கிட்ட அப்படியே நடந்துக்கிறது நியாயம் இல்லதானம்மா? சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். முக்கியமானவங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்கன்னு டாக்டர் தான் சொன்னாரு. இனி என்ன பண்ணணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீதாம்மா. உன்னால இப்போ உடனே வந்து பார்க்க முடியாதுன்னு எனக்கே நல்லா தெரியுமா. அந்த அளவுக்கு அவன் உன்னை காயப்படுத்திருக்கான். ஆனா இது அதுக்கான பழி தீர்த்துக்கிற நேரம் இல்லைன்றது என்னோட கருத்து. நீ வாமா, வந்து அவனை பாரு. இருந்தா கூட கிரண் நம்ம எல்லாரையும் விட்டு போயிருப்பான். கடவுளா பார்த்துதான் ஈபி காரங்களை அனுப்பியிருக்காரு. அவங்க மட்டும் இல்லைன்னா உன்னோட மனநிலை எனக்கு புரியுதுமா. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம கிட்ட அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது அவன் இல்லைல்ல, அவனோட நோய் தானே. அதெல்லாம் இப்பதான் உங்களுக்கு புரிய வருதா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொன்னீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தினீங்கல்ல. அவரு சொல்லாம இருந்ததை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா நீங்களாவது அதை சொல்லிருக்கலாம்ல. தப்பு பண்ணிட்டேம்மா. கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு தாம்மா நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இனி அதை பத்திலாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ முதல்ல அவனை போய் பாரு. அவன் மனசு முழுக்க நீதாமா இருக்க.
உன் மேல அவன் உயிரையே வச்சிருக்காமா. உயிரா? அதனாலதான் அவரு இவ்ளோ நாள் ஏன் உயிரை பறிச்சாரா? நீங்க 1000 பொய் சொல்லுவீங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதெல்லாம் இனிமே இந்த அனு நம்ப போறதே இல்ல. அவரு திருந்திருவாரு, நல்லா ஆயிடுவாருன்னு எவ்வளவோ நான் எதிர்பார்த்தேன். நான் அதுக்காக மனசார வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கலையே. எந்த கடவுளும் எனக்கு கருணை காட்டல. என்னோட அம்மாவை தண்டிச்ச மாதிரியே எல்லா சாமியும் சேர்ந்து என்னையும் தண்டிச்சிருச்சு. அந்த தண்டனையோட கடைசி கட்டம் தான் இதோ இப்ப நடக்கிறது. அவரு சாக போனாராம். எதுக்காக? யாருக்காக? எதையும் நான் நம்ப மாட்டேன். என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்திருந்தா, அன்பு கூட வேண்டாம், கொஞ்சோண்டு கருணை, அத கூட நீங்க காட்டலையே. இந்த நேரத்துல கூட அவர் என்ன நினைச்சு கூட பார்க்கல. நீ அவனை அவாய்ட் பண்ணத உண்மையாவே அவனால தாங்கிக்க முடியாதுமா. அதுவும் போய் தான். நான் வேண்டான்னு சொன்னப்ப அவர் வருத்தப்பட்டிருந்தா அது ஏன் தப்பு இல்ல. அவர் மேல அன்பு இல்லாம நான் அப்படி பண்ணல. எனக்கு பயம், திரும்பவும் என்ன டார்ச்சர் பண்ணுவாரோன்னு நான் பயந்தேன். யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க, நீங்களா இருந்தாலும் பயப்படுவீங்கல்ல. உண்மைதான், நானும் ஒத்துக்கிறேம்மா. யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. ஆனா இனி அதெல்லாம் நினைச்சு நீ வீணா சங்கடப்படாதம்மா. அதுக்கான நேரம் இது இல்ல. நீ போய் பாருமா. உன்னை பார்த்தா, உன்னை பார்க்க முடியலனா கூட அவன் மனசுக்கு நீ வந்திருக்கன்னு தெரியும்ல. எனக்கு அதான் தோணுது. ஒரு வேலை இல்ல, கண்டிப்பா அவன் கண் முழிப்பான். காரணம் நீதான் அவனுக்கு எல்லாம். உன்னால மட்டும்தான் திரும்பவும் அவனை நல்லபடியா மாத்த முடியுமா. அந்த எண்ணம் இப்போவாவது உங்களுக்கு வந்துச்சு, ரொம்ப நல்லது. சிஸ்டர், இவங்க கிரண் சாரோட ஒய்ஃப். போய் பார்க்கலாமா? பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவரோட நிலைமை மோசமா இருக்கு. 24 hours அப்சர்வேஷன்ல இருக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காரு. இவளை பார்த்தா கண்டிப்பா அவனுக்கு குணமாயிடும். இவதான் அவனுக்கு எல்லாமே. சரி, ஆனா டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க, புரிஞ்சுதா? நீ போய் பாருமா. Anu, I love you. I love you, Anu. I love you. I miss you. I miss you. I miss you, Anu. 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 Where are you, Anu? Anu, I love you, Anu. Anu, இங்க I miss you, விசிட்டர்ஸ்லாம் Anu. வரக்கூடாது மேடம். சீக்கிரம் பார்த்துட்டு வெளியில போங்க, புரிஞ்சுதா? Anu. Anuma. I miss you, Anu. Anu, I love you so much, Anu. I love you. I love you.
உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. அதுக்கான தகுதி என்கிட்ட இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அனு, நீ என்ன வெறுத்தாலும் நீ அவனை வெறுக்க கூடாது. அவன் ஒரு அப்பாவிமா. இந்த உலகத்துல அவனுக்கு உன்னை தவிர வேற யாருமே கிடையாதுமா. இல்லையா, நீங்க இல்லையா? அவர் பண்ற பைத்தியக்காரத்தனம் எல்லாத்துக்கும் உறுதுணையா நீங்க தான் இருக்கீங்களே. அவரோட வாழ்க்கையை கெடுத்ததே நீங்க தான். அவரை திருத்த கிடைச்ச எந்த வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்தல. உண்மைதான். ஒரு விதத்துல அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நான் தான். ஆனா அனு, நான் சொன்னா எல்லாத்தையும் அவன் கேட்பானான்னு கூட எனக்கு தெரியல. உனக்கு தெரியுமா, அப்பாவை பார்த்த ஞாபகம் கூட அவனுக்கு இல்ல. என் அக்காவோட கிரணோட அப்பாவோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கூட ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு 10 வயசு இருக்கும்போது என் அக்கா இறந்துட்டாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட்டா இல்ல வேணும்னே பண்ணிக்கிட்ட தற்கொலையான்னு ஹாஸ்பிட்டலுக்கு நான் பார்க்க போனப்ப என்னோட 2 கையும் சேர்த்து பிடிச்சு என் அக்கா அழுதது இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. கிரண என்னோட கையில ஒப்படைச்சிட்டு என் அக்கா சொன்ன வார்த்தைகள் இப்பவும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இனி அவனை நீதான் பாத்துக்கணும்னு சொன்னான். என் அக்காவுக்கு அவ மரண படுக்கையில நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அதை காப்பாத்துறதுக்காக ஒரு கல்யாணம் கூட நான் பண்ணிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதுதான் அவனுக்குள்ள இருக்க இந்த நோய் முதல் தடவையா வெளியே தெரிஞ்சுது. எப்பவும் தனியா தான் இருப்பான். சில நாள்ல அவன் ரூமை விட்டு வெளியில வர மாட்டான். நான் கேட்டேன்னா படிக்கிறேன்னு சொல்லுவான். அவன் ரொம்ப நல்லா படிப்பாமா. எழுதல எல்லா டெஸ்ட்லயுமே அவன் தான் நம்பர் 1. என்னை விட அவனுக்கு பிடிச்சது கணக்கு பாடம் தான்னு எனக்கே அது நல்லா தெரியும். கணக்கு தான் அவனுக்கு எல்லாமே. அவனோட படிப்பு முடிஞ்சதும் அவனோட இந்த நோய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்போதான் டாக்டரை போய் பார்த்தோம். ஆனா அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. இனி எப்பவுமே என்னோட பழைய கிரண் கிடைக்க மாட்டான்னு டாக்டர் சொன்ன அன்னைக்குதான் நான் மனசு உடைஞ்சு அழுதேம்மா. பேசாம செத்து தொலைஞ்சிடலான்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஒரு வண்ணத்து பூச்சி மாதிரி நீ அவனோட வாழ்க்கையில பறந்து வந்த. உனக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவனுக்குள்ள நடந்த மாற்றங்களை நான் பார்த்து ரொம்பவே அதிசயப்பட்டேன். உன்னை அவ அளவுக்கு அதிகமா நேசிக்கிறான்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நான் நினைச்சதெல்லாம் உண்மைதான். கணக்குக்கு அப்புறம் அவனோட உலகமே நீதான். உனக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்புறம் எதுக்கு அவன் நம்மள காயப்படுத்துறான்னு. அதுக்கான பதில் எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு இப்ப வரைக்கும் தெரியலம்மா. நீ நல்லா யோசிச்சு பாரு. உன்னை இழந்துருவோன்னு நினைச்சுதான் அவன் இப்படி ஆயிட்டான். இல்லனா அவன் எதுக்காக தற்கொலை பண்ண முயற்சி பண்ணணும்? அவனுக்கு நீ தேவை. நீ இல்லனா அவன் உடைஞ்சு போயிடுவான். இதுக்கப்புறமா நான் இதை நம்பணுமா? நம்பணுமா? நம்புறது மட்டும் இல்ல, நீ இனிமே அவன் கூட வாழ ஆரம்பிக்கணும். நான் எப்பவுமே உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன். நீ நினைச்சா கண்டிப்பா அவனை திருத்த முடியும். அது உன்னால மட்டும்தான் முடியும். அவன் குணமாயிட்டா அவனை மாதிரி ஒரு நல்லவனை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. உன் மேல அவ அவ்வளவு பாசத்தை பொழிவான். நோய்வாய்ப்பட்ட கணவனை கூடவே இருந்து பாத்துக்கிறவ தானே உண்மையான மனைவி. நீ அப்படி ஒரு மனைவி ஆகணும். உன்னால கண்டிப்பா முடியும். நான் வேணும்னா உன்னோட காலில் விழுறமா.
என்னாச்சு? டாக்டர் என்னதான் சொல்றாங்க? அப்சர்வேஷன்ல இருக்காரு. 24 hours ஆனாதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியுமா? உன்னை டார்ச்சர் பண்ணதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனமா இது? இந்த நேரத்துல அப்படி நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் பழசையெல்லாம் நினைக்கும் போது ஒரு நோயாளிங்கிறதால தானம்மா சார் என்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரு. இல்லைன்னா அப்படி பண்ணிருப்பாரா? சாரோட மனசு ஃபுல்லா இப்போவும் நான் தான் இருக்கேன். நினைவில்ல, இருந்தாலும் என் பேரை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் அவரை வேண்டான்னு சொன்னதாலதாம்மா சார் இப்படி பண்ணிக்கிட்டாரு. நான் தாம்மா சாரோட இந்த நிலைமைக்கு காரணமே. நீ இப்ப என்ன சொல்ல வரானு? தப்பு பண்ணாத மனுஷங்க யாருமே இல்ல. அதை திருத்திக்க அவங்க தயாரா இருந்தா நாம அதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். சரிதானே? என்ன? உண்மைதான். எந்த ஒரு கணவரும் செய்யாத கொடுமைய பொண்டாட்டியான எனக்கு சார் பண்ணாரு. ஆனா இப்ப அதை நினைச்சு அவர் வருத்தப்படுறாரு. நான் இல்லாம அவரால கண்டிப்பா வாழவே முடியாது. அப்படின்னா நான் திரும்ப போறேம்மா. என்னன்னு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? அவன் ஒரு மனநோயாளி. அதனாலதான் நான் திரும்ப போறேன்னு சொல்றேன். அந்த நோய் குணமாகணும்னா நான் அவர் கூடவே இருக்கணுமா? இப்போ அவரோட நோய் எவ்வளவோ குணமாயிடுச்சு. இந்த நிலைமையில நான் விட்டுட்டு போயிட்டா அவர் உடஞ்சிருவாருமா. அனு, எதுக்கும் நீ ஒரு வாட்டி நல்லா யோசனை பண்ணி பாரு. இப்படி ஒரு முடிவு தேவையா? யோசிச்சிட்டம்மா. நேத்து ராத்திரி முழுக்க நான் இததாம்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ இப்படி ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். சாரோட மனைவி ஆயிட்டேன். ஒரு மனைவின்ற முறையில எனக்குன்னு சில கடமைகள் இருக்குல்ல. ஒரு உறவை வேணான்னு சொல்றது சுலபம். அதை யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா உறவை காப்பாத்திக்க முடியும்னா அதுதானம்மா நல்லது. நான் இப்ப செய்ய வேண்டியதும் அதானம்மா. நாளைக்கு நான் இதை நினைச்சு வருத்தப்படக்கூடாதுமா. கணவருக்கு திரும்ப வாழ்க்கையை கொடுக்க ஒரு மனைவின்ற முறையில நான் என்ன பண்ணன்ற கேள்விய எப்பவுமே யாரும் என்கிட்ட கேட்க கூடாதுமா. சொந்த மனசாட்சி முன்னாடி ஒரு குற்றவாளியா நிக்க கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேம்மா. சாருக்கு இப்போ நான் மட்டும் தாமா இருக்கேன். எனக்காக ராகினி அம்மாவே சார் வெளியே துரத்திட்டாரு. இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணி பண்றாங்களான்னு கூட நமக்கு தெரியாதே அனு. நான் வேணும்னு நினைச்சுதான் அவர் பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணுது. இப்படி படுத்திருக்கும் போது கூட அவரோட மனசு முழுக்க நான் தாமா இருக்கேன். அன்னைக்கே நான் திரும்ப போயிருந்தேன்னா சாரோட வாழ்க்கை நல்லபடியா மாறி இருக்கோன்னு பின்னாடி எப்பவுமே எனக்கு தோணக்கூடாதுமா. வேற யாரு கூடவும் இல்லல்லம்மா. எனக்கு தாலி கட்டின என் புருஷன் கூட தானமா நான் போக போறேன். நீங்க தனியா இருக்க மாதிரி நான் தனியா இடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேம்மா. அம்மா, நீங்க என்ன தடுக்காதீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கை எனக்கு அமையணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்க அவரை எழுந்திருப்பாரு. திரும்ப வரும்போது அவர் ஒரு புது மனுஷனா தான் வருவாரு. நானும் நீங்களும் ஆசைப்படுற மாதிரி ஒரு புது மனுஷனா. அதுக்கு நான் அவர் கூட இருக்கணுமா? அது என் கடமைம்மா. நீ பண்ணது உண்மையிலேயே பெரிய முட்டாள்தனம் பத்மா. அவளை எக்காரணம் கொண்டும் திரும்ப அனுப்பியிருக்க கூடாது.
உனக்கு இவ்வளவு அனுபவம் இருந்தும் நீ இன்னும் எதுவும் கத்துக்கலையம்மா. அவ என்ன கட்டாயப்படுத்தினான்னு நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அவ கேட்கல. அவ ஒரு அப்பாவிம்மா. ஆஸ்பத்திரியில வச்சு அந்த ராகினி அவளை பிரெயின் வாஷ் பண்ணிருப்பான். இருந்தாலும் அந்த முட்டாள்தனத்தை நம்ம ஒத்துருக்க கூடாது. இனி என்னெல்லாம் நடக்க போதோ யாருக்கு தெரியும். ஒருவேளை அந்த கிரண் திருந்திருந்தா, அப்படி அவன் மாறினதுனால தானே தற்கொலைக்கே முயற்சி பண்ணியிருக்கான். ஐயோ, அவன் ஒரு மனநோயாளிம்மா. நாளைக்கு அவன் எப்படி நடந்துப்பான்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இவ்வளவு நாளும் இந்த எல்லா பிரச்சனைகளையும் பண்ணது அந்த கிரண் கிடையாது, அவனுக்குள்ள இருக்கிற அந்த நோயாளி தான். விதி மேல பாரத்தை போட்டுட்டு நீ அவளை திரும்பி அனுப்பியிருக்கவே கூடாது. இப்ப என்னன்னே பண்றது? இனி என்ன பண்ண முடியும்? நடக்க இருக்கிற எல்லாத்தையுமே அனுபவிக்க வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? நீ இப்போ அழுது என்னம்மா ஆக போகுது? செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்துல நீ பண்ணலையம்மா. நான் அவளோட எதிர்காலத்தை பத்தி மட்டும் தானே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். புருஷன் உயிரோட இருந்தும் ஒரு விதவை மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட நிலைமை என் பொண்ணுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சதுனாலதான். இனி எந்த பிரச்சனையுமே வராதுன்னு அனு சொன்னப்போ ஒரு நிமிஷம் நான் அதை அப்படியே நம்பிட்டேனே. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னா அது ஏன் பிடிவாதத்தால அது இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் சத்தியமா நினைச்சேன். ஆண் துணை இல்லாம வாழ்றதுனால ஒரு பொண்ணா நான் எவ்வளவோ கஷ்டங்களை இவ்ளோ காலம் நான் தாங்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு வாழ்க்கை என்னோட பொண்ணுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் பண்ண தப்பானே. நான் சொல்லவே இல்லையம்மா. அனுபமாவையும் நான் குறை சொல்லல. அனுபமாவோட நல்லதுக்காகத்தான் நீ அந்த காரியத்தை செஞ்சிருப்ப. ஆனா நீ ஆசைப்படுற மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம போயிட்டா என்ன பண்ணுவ? மனசை கட்டுப்படுத்த தெரியாத ஒரு நோயாளி தான் அந்த கிரண். அவனோட எல்லா கெட்ட வேலைகளுக்கும் உதவியா இருக்கிறது தான் அந்த ராகினி. அதெல்லாம் ஒரு வீடுன்னு நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். ஒரு விதமான கான்சென்ட்ரேஷன் கேம்ப், சிறைக்கூடம். அந்த இடத்துக்கே அவ திரும்ப போகும்போது என்னவோ நீ நினைக்கிற மாதிரி நல்லபடியா என்னால கொஞ்சம் கூட நினைக்க முடியலம்மா. ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நல்லா நடந்தாலும் நடக்கலாம். ஆனா அதுக்கான வாய்ப்பு 100க்கு வெறும் 1% தான். மிச்சம் 99 சரியாகாம போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நாம 1க்கு ஆதரவா இருக்கவா 99க்கு ஆதரவா இருக்கவா, அதைத்தான் நாம இப்ப முடிவு பண்ணணும் பத்மா. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. என் பொண்ணுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அது மட்டும்தான் எனக்கு வேணும். நாம ஒண்ணு பண்ணலாம். நான் போய் விசாரிச்சு பார்க்கறேன். வேணும்னா 2-3 நாள் நான் அங்க தங்கவும் செய்யறேன். அப்படின்னா நானும் நீ வரேன். வர வேண்டாம். நாம 2 பேரும் போனா கிரண் சந்தேகப்படுவான். ஷோ. ஏற்கனவே அவனுக்கு காம்ப்ளெக்ஸ் அதிகம். இப்போ நாமளே போய் ஏன் சண்டைக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்? நான் போறேன். நான் போய் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். வந்துட்டியா அனு? என்னை பார்க்க வந்துட்டியா? பேசாதீங்க. கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சந்தோஷம். நான் நினைச்சேன். ஆனா நீ வந்துட்டல, ரொம்ப சந்தோஷம். இனி எப்பவும் நான் கூடவே இருப்பேன். போதும், இது எனக்கு போதும் அனு. நீ உட்காரு. உங்களை யார் இப்போ இங்க வர சொன்னது? உங்களை நான் வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன்ல. நான் தான் உன்னை இங்க அட்மிட் பண்ணவளே நான் தான். அப்படி பண்ணலனா பண்ணலைன்னா நான் செத்துருப்பேனா? சாகணும் தானே இதை பண்ணேன். அணு இல்லாத ஒரு வாழ்க்கை அது எனக்கு தேவையில்லை. எனக்கு நீ அனுப்பமா மட்டும் போதும்.
நான் நிறைய தப்புகளை செஞ்சிட்டேன். அதை ஒவ்வொன்றா திருத்தணும். அதுக்கு நீங்கள் என் கூட கண்டிப்பாக இருக்கவே கூடாது. நீங்கள் இப்போவே இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க. நான் உங்களை பார்க்க விரும்பலை. நான் எங்க போறது கிரண்? அது எனக்கு தெரியாது. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் எங்கே வேணா போங்க. எனக்கு உங்களை பார்க்க பிடிக்கல. அந்த முதல்ல கண்ணீரை பார்க்க நான் விரும்பலன்னு சொல்லணும். இவங்க இங்கே நிற்கிறது கூட எனக்கு பிடிக்கல. அனு, நம்ம வாழ்க்கையில் இனி நாம மட்டும் போதும். நீங்க ரொம்ப பேசாதீங்க. நான் உன் கூட பேசணும். நீ வந்ததுமே என்னோட எல்லா நோயும் குணமாயிடுச்சு. ஃப்ரம் நவ் ஐ எம் ஆல் ரைட், பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அதை சொல்ல வேண்டியது பேஷண்ட் இல்லை, டாக்டர் தான். நீங்கள் ஒய்ஃப் தானே? ம். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே இருந்துட்டு நாளைக்கு காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே? பார்த்து வாங்க. எவ்வளோ ஆச்சு? 300. இந்தாங்க. சரி சார். சரி, வாங்க. உங்களுக்கு டயர்டா இருக்கா? லைட்டா. நீ ரொம்ப பயந்துட்டியானோ? பயப்படலைங்க, நான் கவலைப்பட்டேன். சூசைட் அட்டெம்ப்டை பற்றி நான் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் நடந்துக்கிட்ட விதம், இட் வாஸ் புவர். யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. ரொம்ப போரில். ஆனால் அனு, அதை பண்ணது நான் இல்லை. எனக்கே தெரியாம தான் நான் அப்படியெல்லாம். இட் வாஸ் வெரி பேட், ட்ரூ பேட். இனி அதை பத்தியெல்லாம் நினைக்காதீங்க. நினைக்கணும், அப்போ தானே அதை கரெக்ட் பண்ண முடியும். நான் ஒரு புது மனுஷனாக போகிறேன். கணக்கில் ஒரு டெக்னிக் இருக்கு. லேட் எக்ஸ் பி அண்ட் கான்சிடென்ட் சொல்லி ஆரம்பிப்போம். அப்புறம் அது அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவோம். நானும் அப்படி ஒரு கணக்கை போட போகிறேன். லெட் கிரண் பி ஏ சைக்கோ பேஷண்ட். அப்புறம் அது அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவேன். லுக்கனு, என் வாழ்க்கையில் நான் எப்படி சொல்கிறது, ஒரு விதமான வின்டர். இவ்வளோ நாளும் குளிர்காலம். என் மனசில் எல்லா இலையும் உதிர்ந்துடுச்சு. நீ வந்ததும் திரும்ப வசந்த காலம் ஆரம்பமாயிடுச்சு. நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். அப்படிலாம் இல்லை. அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா என்கிட்ட அப்படியெல்லாம் நடந்திருப்பீங்களா? அது அப்போ இல்லை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த சாப்டர் க்ளோஸ்ட். இது ஒரு புது சாப்டர். இங்கே இதில் நான் ரொம்ப ரொமான்டிக். இனி என்னை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். அனு, இட் வாஸ் நாட் மீ. அது நானே கிடையாது. இப்போ நான் பழைய ஆளாக மாறிட்டேன். ஐசியூவில் படுத்திருந்தப்போ என் மனசில் என்னெல்லாம் காய்ச்சி வந்துச்சுன்னு தெரியுமா? அதாவது நான் ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டே இருந்தேன். அப்போ தூரத்தில் ஒரு வெளிச்சம். என்னது? அதுதான் மரணம். அங்கிருந்து நான் திரும்ப வந்திருக்கேன். காரணம் நீ. நீ ஒரு காந்தம் மாதிரி திரும்ப என்னை பிடிச்சி இழுத்த. நான் உன்னை லவ் பண்ணணும். அதுக்கு தான் நான் இப்போ முயற்சி பண்ண போகிறேன்.
வெளியில லாக் பண்றீங்க? இதுவா? அப்போ தான் தொந்தரவே இல்லாமல் இருக்க முடியும். 7 நாள் நம்ம இந்த வீட்டில் இருக்க போகிறோம். ஏன் இப்படி பண்ண போகிறேன்னு தெரியுமா? டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஊர் மக்கள், அவங்க இவங்கன்னு யாருமே வரக்கூடாது. நம்ம மட்டும் இருக்கிற ஒரு உலகம். பசங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், நான் என் ஒய்ஃபோட ஹனிமூன் போகிறேன்னு சொல்லிட்டேன். உண்மையான கிரண் யாருன்னு இனிமே தான் நீ என்னை பார்க்க போறானோ. Now we are safe. இது நம்மளோட தனி உலகம். இனி இந்த விஷயத்த நீ உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு. என்ன சொல்ல போற? என்ன சொல்ல போற? டூர் போறோம். பாவம் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க. சந்தோஷமா இருக்கட்டும். மக தப்பு பண்ணலன்னு புரிஞ்சுக்கிட்டோம். கால் ஹர். கூப்பிடு. கூப்பிடு. ஹலோ. என்னாச்சுமா? நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப எப்படிமா இருக்கான்? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. நாங்க ஒரு டூர் போக போறோம். நல்ல விஷயம் தானே. ஒரு சேஞ்ச் கிடைக்கும். நாங்க வர 7 நாள் ஆகும். போறப்போ ஏதாவது கோயிலுக்கு போக முடியும்னா போயிட்டு போங்க. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு வேண்டிக்கோணும். சரிங்கம்மா. அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ண. கூப்பிடுறேம்மா. சரி. அம்மா சந்தோஷப்பட்டாங்களா? எல்லாரையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும். இனிமே என்னால் யாரும் வருத்தப்படக்கூடாது. பிகாஸ் ஐ எம் எ மேத்தமெட்டிஷியன். ஒரு கணிதவியலாளர் யாரையும் காயப்படுத்த மாட்டான். ஏன்னா தர்க்க ரீதியான ஒரு உலகத்தில் அவன் வாழ்கிறான். அங்கே எமோஷன்ஸ் இல்லை, கனவுகளும் இல்லை. இருக்கிறது ரியாலிட்டி மட்டும்தான். யூ காட் இட்? சொல்லு. காட் இட்? ஓகே. அதுதான். சரிம்மா, இந்த பேக் எடுத்துகிட்டு போய் ரூமில் வை. அப்புறம் நல்லா ஒரு டீ போட்டு வா. நீங்க கிளம்பலையா? எங்க? இது என்னோட வீடு. இங்க இருந்து நான் ஏன் போகணும்? சார், சார். தேவையில்லாம கத்தாத. ராகினியை அனுப்பிட்டேன்னு நான் சொன்னது போய். நான் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டதும், உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்ததும் எல்லாமே போய் தான். அதுக்கு எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. சண்டை போட்டு போன பொண்டாட்டிய திரும்ப வர வைக்க தான் இதை பண்ணுறேன்னு சொன்னதும் எனக்கு உதவி பண்ண ஒத்துக்கிட்டது டாக்டர், ராகினி அம்மா. அப்படி எல்லாரும் உதவுனாங்க. உன்னை இங்கே வர வைக்க அதை தவிர வேற வழி எனக்கு தெரியல. அப்போ என்ன ஏமாத்துனீங்களா? நான் இல்லை, நீ தான் என்னை ஏமாத்தின. கல்யாணம் பண்ணிட்டும் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. நான் இங்கே தனியாக இருந்தேன், நீ தானே ஏமாத்தின. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணதால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். ஆனால் நீ அதை கேட்கல. அதை இப்போ கற்றுக் கொடுக்க தான் உன்னை இங்கே இப்போ வர வச்சேன், புரியுதா? இனி உன்னை காப்பாத்த யார் இங்கே வருவான்னு நானும் பார்க்குறேன்.
நீ அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ திமிரு புடிச்சு இறங்கி போனதுனாலதான் பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆனா நீ அவன் கிட்ட அப்படிலாம் பண்ணிருக்கவே கூடாது. இப்ப நான் என்ன பண்ணணும்? இங்க கிடந்து சாகணுமா? தேவைப்பட்டா சாகணும்டி. புருஷனுக்காக சாகுறவ தான் நல்ல மனைவி. அந்த காலத்துல நிறைய பேர் பண்ணிருக்காங்க. சார், நான் கிளம்புறேன் சார். எனக்கு எனக்கு உங்க முகத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. நில்றி. என் முகத்தை பார்த்தா உனக்கு பயமா இருக்குன்னா அப்புறம் எதுக்குடி நீ என்ன கல்யாணம் பண்ண? உங்களுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு எனக்கு அப்ப தெரியாது. அது ஏன் தப்பா? சொல்லு, அது ஏன் தப்பாடி? நீ அதை கண்டுபிடிக்காதது ஏன் தப்பா? சொல்லாம இருந்தது யாரோட தப்பு? பாத்தியாடா, இப்பவும் அவ குறை சொல்றது நம்மளதான். எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஓகே, வாட் இஸ் தி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் a plus b the whole cube? Tell me. What is the expansion of a plus b the whole cube? A plus B Ah, A plus B the whole cube. இந்த சிம்பிள் ஈக்குவேஷன் கூட உனக்கு தெரியாதா? இருந்தோ நீ எனக்கே கத்து கொடுக்க பாக்குறியா? உன்னை திருத்த முடியுமா நானும் பாக்குறேன். வாடி வாடி உள்ள ஏறி வாடி. வா சொல்றேன்ல. என்ன Come on. விடுங்க சார். வாடி. உன்கிட்ட வான்னு சொல்றேன்ல. பேசாம வாடி உள்ள. விடுங்க. புடி புடிடி. எழுது. a plus b the whole cube is equal to a cube plus அது எதுடி? ஓகே, முட்டி போட்டு எழுது. படிக்காத பசங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரம் எழுதுறி. முட்டி போட்டு எழுதுறி. அந்த டெக்ஸ்ட முழுசா எழுதி முடிச்சாகணும். அப்புறம் எப்பவுமே உனக்கு மறக்காது. அழுதான் நான் கொன்னுடுவேன். ஒழுங்கா எழுதுறி. அதுக்கப்புறம் என் பொண்ணு அனுபவிச்சது எந்த ஒரு பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாத அவ்வளோ கொடூரங்களையெல்லாம் என் பொண்ணு தாங்கிக்கிட்டா. அவனோட பைத்தியக்காரத்தனத்துக்கு என்னோட பொண்ணு இரையாயிட்டா. ஒரு பொம்பளையா இருந்தும் அவன் பண்ண எல்லாத்துக்குமே ராகினி உடந்தையா இருந்தா. ஒவ்வொரு நாளும் மரணத்தோட போராடிதான் என்னோட மக அந்த வீட்ல நரக வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தா. அப்புறம் அனுக்கு ஆபத்துன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? ஒரு நாள் ராத்திரி நான் அவளுக்கு கால் பண்ணேன். ஆனா அவ ஃபோன் எடுக்கல. நான் உடனே கிரனோட நம்பருக்கு கால் பண்ணேன். அவனும் ஃபோன் எடுக்கல. அப்போ எனக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வந்துருச்சு. என் பொண்ணுக்கு ஏதோ ஆபத்துன்னு என் மனசுக்குள்ள ஏதோ எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவளை நீங்க காப்பாத்துறீங்களா இல்ல காப்பாத்த முடியலையா? வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடைப்பட்ட பாதையில அவ பயணிச்சுக்கிட்டு இருந்தா. வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் நடந்த அந்த போராட்டத்துல நாங்களும் கலந்துக்கிட்டோம்.
நான் இப்போதாம்மா உன்னை பத்தி நினைச்சேன். ஸ்கூல்ல இருந்து வர வழியில அந்த ஜங்ஷன்ல இருக்கிற புது கடையில ஒரு டீ குடிச்சேம்மா. இப்படி ஒரு நல்ல டீயை நம்ம வீட்டுல போட மாட்டாங்கிறாங்களே நினைச்சு குடிச்சுக்கிட்டே இருந்தேன். வீட்டுக்கு வந்ததும் நீ கால் பண்ணிட்ட. உனக்கு ஆயுசு 100ம்மா. எனக்கு 100 வயசெல்லாம் ஒன்றும் வேண்டாம். காலம் முழுக்க நீங்க என்ன கிண்டல் பண்ணதான் போறீங்க. கிண்டல் கேலி எல்லாம் ஒரு நல்ல மருந்தும்மா. நம்மள நாமளே குணப்படுத்திக்கிற மருந்து. ஹம், சரி அதை விடு. அங்க பையன் எப்படிம்மா இருக்கான்? நீ வரும்போது உன் கூட அவனும் வருவேன்னு சொல்லியிருந்தானே, அந்த விஷயம் என்னாச்சு? அவன் ஏதாவது சொன்னானா? அவன் வருவான்னு எனக்கு தோணலைங்க. அவன் இப்போ நம்ம ஊர் பையன் இல்லைங்க, அமெரிக்காக்காரனாவே மாறிட்டான். இல்லாத பந்தாலாம் பண்றாங்க. என்ஜாய் பண்ணு. உள்ளேயே அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு நீ தானே அவ்வளவு ஆசைப்பட்ட. இந்த ஊர் வாழ்க்கை இப்படி இருக்கும்னு எனக்கு என்னங்க தெரியும்? யாருக்கும் இங்க எதுக்கும் டைம் இல்ல. எல்லாரும் பறந்துட்டு இருக்காங்க. எங்க தான் அவசரமா போறீங்கன்னு கேட்டா யார்கிட்டயும் பதில் இல்லைங்க. ம், நம்ம ஊர் தாங்க நல்லது. எதுவும் இல்லைனாலும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. நிம்மதி மட்டும் இல்லம்மா, மழை, வெள்ளம், நிவாரணம். ஆ, நீ கொஞ்சம் கட் பண்ணிட்டு கால் பண்ணுமா. பத்மஜா லைனுக்கு வரா. அவ கூப்பிடட்டும். நான் இங்க அமெரிக்கால இருந்து ஐஎஸ்டி பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் அவகிட்ட பேசணுமா? அமெரிக்காவுக்கு போய் நீ இன்னும் திருந்தவே இல்லையே. சரி சொல்லு, வேற என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? இங்க வர வர போர் அடிக்குதுங்க. சீக்கிரமாவே அங்க ஊருக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நான் நிம்மதியா வாழ்றத பார்த்து உனக்கு அங்க பொறாமையா இருக்குல்ல? கிண்டல் பண்ணது போதுங்க. ஓ, அதான் ஆவுன்னா ஒரு தங்கச்சி இருக்காளே, நீங்க அவகிட்டயே நல்லா பேசுங்க. நான் இனி கூப்பிடவே மாட்டேன். இவ எப்பவுமே இப்படிதான். ஆ. ஹலோ ஹலோ அண்ணே. போன்ல பானு பேசிக்கிட்டு இருந்தா. அவ வச்சாதானே. அண்ணே, அணுக்கு கால் பண்ணா லைனே போல. என்னாச்சுமா? தெரியலண்ணே, ஃபோன் ரிங் ஆகுதுண்ணே. 2 பேருமே டூர் போக போறோம்னு அவ சொல்லிட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. பயப்பட்டே ஆகணும். ஏன்னா அவ போயிருக்கிறது அவனோட. இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன். இனி அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம பாப்போம். நாம எப்படின்னே தேடி கண்டுபிடிக்கிறது? அவங்க எங்க போறோம்னு சொன்னாங்களா? இல்ல, டூர் போறோம் மட்டும்தான் என்கிட்ட சொன்னா. அட, அப்படி சொல்லும்போது எங்க என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாமா பத்மா? சரி, கவலைப்படாத. நான் உடனே கிளம்பி வரேன். வந்து விசாரிக்கிறேன். சரிண்ணே. அனுப்பமா? அனு, அவளுக்கு உடம்பு சரியில்லை போல. இதெல்லாம் இவளோட ஆக்டிங். எழுதாம இருக்கதான் இப்படி அடிக்கிறா. அனு, கெட் ரெடி. இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க கிளம்புங்க. நான் ஆசைப்படுற மாதிரி இவளை கண்டிப்பா மாத்தி காட்டுறேன். இந்த புக்கெல்லாம் ஃபுல்லா எழுதி முடிக்காம தப்பிக்கலான்னு மட்டும் பார்க்காத. எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? வேண்டாம். முதல்ல இவன் நம்ம சொல்ல வேலையை முடிக்கிட்டோம், அப்புறம் தண்ணி குடிக்கலாம். அது வரைக்கும் நீங்க கூடவே இருந்தாகணும். இல்லண்ணே, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லனா இப்படி எல்லாம் நடக்காது. நீ ஒரு மென்டல்ங்கிறதுனாலதான் நான் அவனை கொலை பண்ணாம இப்படியே விட்டுட்டு போறேன். இனியும் என் மருமகளை தொல்லை பண்ண இல்ல, இனி நீ தொல்லை பண்ண மாட்ட. அனு, நான் R3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து SI சிவமணி பேசுறேன். என்னாச்சு, கிடைச்சிருச்சா? அப்படியா?
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.